சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல முத்து கார்ல சவாரியை கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த சவாரியா வந்து ஒரு முத்து கிட்ட சொல்றாரு, நான் பொண்ணு பார்க்க போறேன், ஆனா கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸா இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் பண்ண லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கேட்கறாரு. அதுக்கு முத்து, லைஃப் நல்லா இருக்கும், அதே சமயம் பயங்கரமாவும் இருக்கும், நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வைஃப் கஷ்டப்படுவாங்க, நம்ம வேலைக்கும் உதவி பண்ணுவாங்க, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யார் மேலேயோ இருக்க கோவத்தெல்லாம் நம்ம மேல கட்டி சண்டை போடுவாங்க, என் வைஃப்லாம் பேய் ஆட்டம் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சவாரியா வந்தவர் கேட்கறாரு, என்ன சார், ஏற்கனவே நான் கன்ஃபியூஸா இருந்தேன், இப்போ நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, இப்போ நான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு முத்து, நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்க, ஏன்னா லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்து கார்ல மீனா வந்து இடிச்சிடுறாங்க வண்டியில. அப்புறம் முத்துவும் மீனாவும் இறங்கி சண்டை போடுறாங்க. அப்ப அங்க வர டிராபிக் போலீஸ் முத்து வத்திட்டாரு. அதுக்கு மீனா போலீஸ் கிட்ட சண்டை போடுறாங்க, எதுக்கு அவரோட போடான்னு பேசுறேன், அவரோட ஹஸ்பண்ட் தான், நான் உங்களை கூப்பிட்டேனா எனக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சண்டை போடுறாங்க. இதுக்கு டிராபிக் போலீஸ், இப்போ நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை வீட்டில் வச்சுக்க மாட்டீங்களா, ரோட்ல எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சவாரியா வந்து கேட்கறாரு, சார் இவங்க தான் உங்க ஒய்ஃபா, போய் ஆட்டம் ஆடுவாங்கன்னு சொன்னீங்களே, நானே இவங்களை பார்த்து பயந்துட்டேன் சார், நீங்க எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மீனா அதை கேட்டுட்டு கோவமா கூச்சிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நான் சென்னையில் வேலையில் இருக்கேன், அதனால தான் அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியல, அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நர்ஸ், ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரிலாம் தெரியல, பிபி தான் வந்துட்டு ஹை ஆகிருக்கு, இவங்க உடம்பை கவனிச்சிக்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி, அம்மாவை பார்த்துக்க யாராவது ஆள் இருந்தால் சொல்ல முடியுமா, வெறும் மெடிசன்ஸ் மட்டும் தரத்துக்கு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நர்ஸ், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, நான் போய் மனோஜ்க்கு கால் பண்ணுறேம்மா, காலையிலேயே நான் இங்கே வந்துட்டேன், நேற்று நைட்டும் லேட்டாக தான் நான் வீட்டுக்கு போனேன், நான் வெளியில் வந்தது மனோஜ்க்கு தெரியாது, நான் கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ண வெளியில் போகிறாங்க. அப்போ கரெக்டாக மனோஜும் கால் பண்ணி கேட்கறாரு, எங்க போன நீ, காலையிலே வெளியில போயிட்டியாமே அப்படின்னு, ஷோரூமுக்கு கூட வராம அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ரோஹிணி, நான் வித்யா கூட வெளியில வந்துட்டேன், ஒரு அவசர வேலையா வித்யா வந்து வர சொன்னா, அதனால நான் வித்யா கூட வெளியில வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வந்து என்ன விஷயம் சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போதே ஷோரூமுக்கு வித்யா வந்துடுறாங்க. வந்து வேலை செய்யறவங்க கிட்ட ரோஹிணி இருக்காங்களான்னு கேட்கறாங்க. அது மனோஜ் பார்த்துட்டு, நீ உண்மையாவே வித்யா கூட தான் இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோஹிணி, ஆமா நான் வித்யா கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வித்யாவுக்கு கால் பண்றாங்க. நான் வந்து அம்மா கூட இருக்கேன், மனோஜ் கால் பண்ணி கேட்டா நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் அப்படிதான் மனோஜ் கிட்ட சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. அதுக்கு வித்யா, ஐயோ மனோஜ் என்னதான் பார்த்துட்டு இருக்காரு, நான் ஒரு ஷோரூம்ல தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி டென்ஷன் ஆகி வித்யாவை கத்துறாங்க, உன்னை யார் அங்கே வர சொன்னா, நீ எதுக்கு என்ன தேடிட்டாங்க போனேன், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன்னு வித்யா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மனோஜ் பார்த்து பயந்துட்டு. ஆனா மனோஜ் பின்னாடியே வந்து கேட்கறாரு, ரோஹிணி எங்கன்னு சொல்லிட்டு. ரோஹிணி என் கூட இல்லையே, ஒருவேளை அவங்க வேற யாரோ வித்யா கூட போயிருப்பாங்க, இல்ல அவங்க கிளைண்ட் கூட போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க.